வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் சத்தான சுவையான புதினா சாதமும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி மசால் கறியும் பண்ண போகிறோம். இந்த சாதத்துக்கு இந்த மசால் கறி சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இதை லஞ்சாகவும் சாப்பிட்டுக்கலாம், லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்து விட்டுக்கலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1.5 கப் பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு 20 நிமிஷமா ஊற வச்சிருக்கேன். இப்போ இதில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு குக்கர்ல சேர்க்கிறேன். இதுக்கு 1க்கு 1.5 பங்கு தண்ணி சேர்க்கணும். நம்ம 1.5 கப் அரிசி எடுத்திருக்கிறதுனால 2.25 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் ஆயில் சேர்க்கிறேன். இந்த மாதிரி ஆயில் சேர்த்தோம்னா சாதம் நல்லா உதிரா வரும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு ஹை ஃப்ளேம்ல ஒரு விசில் வரட்டும். இந்த மிக்ஸி ஜார்ல கிளீன் பண்ண 3 கைப்பிடி அளவு புதினா இலைகள், 1.5 கப் அரிசிக்கு 3 கைப்பிடி அளவு புதினா இலைகள் சரியா இருக்கும். 3/4 இன்ச் அளவுள்ள இஞ்சியை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துட்டு 6-7 பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து 5 பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். நீங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் விழுத அரைச்சுக்கலாம். ஒரு விசில் ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. சாதம் குழையாம நல்லா உதிரா வெந்திருக்கு. இப்ப இதை வேற ஒரு பிளேட்ல கொட்டி ஆற விட்டுறலாம். அடுத்து இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். நான் நெய்யும் எண்ணெயும் சேர்த்திருக்கேன். நீங்க ஃபுல்லாவே எண்ணெய் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். சூடானதும் இதுல 1/2 டீஸ்பூன் சோம்பு, சோம்பு பொரிஞ்சதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 காஞ்ச மிளகாவை முழுசாவே சேர்த்துக்கங்க. அடுத்து 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்க்கிறேன். இப்ப சேர்த்த எல்லாமே நல்லா வறுபடட்டும். இப்ப எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதுல நம்ம அரைச்ச அந்த புதினா பேஸ்ட சேர்த்துக்கலாம். இது கூட 2 பிஞ்ச் மஞ்சள் தூளும், இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சாதம் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த புதினா பேஸ்ட்டுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த இதை நல்லா வதக்கி விட்டுக்கங்க. புதினா இலைகள் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இப்ப 1 நிமிஷம் ஆச்சு. நம்ம ஆற வச்ச சாதத்தை இதுல சேர்த்துக்கலாம். சாதத்தை சேர்த்துட்டு ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த புதினா மசாலா சாதத்தோட நல்லா கோட் ஆகணும். நல்லா மெதுவா இந்த சாதம் சூடேற வரைக்கும் கிளறி கொடுங்க. நல்லா மெதுவா கிளறினாதான் சாதம் உடைஞ்சு போகாம இருக்கும். நல்லா ஒன்று போல மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. சாதமும் நல்லா சூடேறிடுச்சு. அடுத்து இதுல பாதி லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். கடைசியா லெமனை பிழிஞ்சுக்கங்க. லேசான புளிப்பு சுவையோட இந்த புதினா சாதம் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப டேஸ்டான புதினா சாதம் ரெடி. அடுத்து உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி மசாலா கறியை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ்ல ஒரு குக்கர் போட்டிருக்கேன். 1/4 கிலோ உருளைக்கிழங்கு, 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி, 2 மொங்குற அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டலாம்.
ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு ஹை ஃப்ளேம்ல 2 விசில் வேக வச்சுக்கலாம். 2 விசில் வந்துருச்சு. உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி ரெண்டுமே குழையாம கரெக்டா வெந்திருக்கு. இப்ப இந்த பச்சை பட்டாணியை தனியா எடுத்து வச்சுட்டு உருளைக்கிழங்க ஆறுனதுக்கு அப்புறமா தோல் உரிச்சு சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணிக்கலாம். இந்த பேன்ல 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் சீரகம், சீரகம் பொரிஞ்சிருச்சு. கறிவேப்பிலை சேர்க்கிறேன். இது கூட 1/2 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம், கூடவே 2 சின்ன பச்சை மிளகாவை கீரி சேர்த்திருக்கேன். இந்த வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்து இதுல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை போக வதக்கிக்கங்க. அதுக்கப்புறமா இதுல ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி சேர்க்கிறேன். இது கூட இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்போ இதுக்கு இந்த அளவு உப்பு சரியா இருக்கும். இப்போவே உப்பு சேர்த்துட்டோம்னா இந்த தக்காளி எல்லாம் வதங்கி நல்லா மசிஞ்சு வந்துடும். தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வரட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வரட்டும். இப்ப பாத்தீங்கன்னா தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி மசிஞ்சிருச்சு. அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்க்கிறேன். 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்கிறேன். அடுத்து இதுல 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுங்க. நம்ம சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போய் ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல வேக வச்ச பச்சை பட்டாணியையும் கட் பண்ண உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்க இந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கங்க. இப்ப நல்லா ஒன்னா கலந்து விட்டலாம். இந்த உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி ரெண்டுமே நல்ல மசாலால மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜ்ல உப்பு தேவைப்பட்டா செக் பண்ணி சேர்த்துக்கங்க. நான் மறுபடியும் இதுல 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்க்கிறேன். அவ்வளவுதான். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. இந்த மசாலாவோட சேர்ந்து இந்த உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி ரெண்டுமே 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு வெந்துட்டு இருக்கட்டும். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி ரெண்டுமே மசாலாவோட சேர்ந்து நல்லா கரெக்டா வெந்துருச்சு. அடுத்து இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த கறி நம்ம ரெடி பண்ணி இருக்கிற புதினா சாதத்துக்கு சூப்பரான காம்பினேஷன். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டான உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி மசாலா கறி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.